ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஃபேமஸான முகலாய ஸ்வீட் ஷாஹி துக்டா ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரபடி ரெடி பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். பாலில் தண்ணீர் எதுவும் சேர்க்காமல் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. நான் இதில் ஃபுல் ஃபேட் பால் தான் எடுத்துருக்கிறேன். இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு பால் கொதித்து வந்த பிறகு நம்ம இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே எடுக்கலாம். அப்போ தான் இது அடி பிடிக்காமல் இருக்கும். இதோட சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பால் லைட்டாக வற்றிய பிறகு நம்ம இதில் நட்ஸ் சேர்க்கலாம். நான் இதில் கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கிய பாதாம், கொஞ்சமாக பிஸ்தா, கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்த பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்து இதில் நான் கொஞ்சம் பாலில் குங்குமப்பூ சேர்த்து அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுருக்கிறேன். அதையும் நான் இதில் சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம குங்குமப்பூ சேர்த்து பால் சேர்க்குறதுனால இதோட மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதில் அரை கப் சர்க்கரை சேர்க்குறேன். 1 லிட்டர் பாலுக்கு அரை கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பால் நல்லா கெட்டியாக வற்றி வரட்டும். பால் லைட்டாக கொதித்து வர வர இந்த ஆடை எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடுத்து நான் இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். ஏலக்காய் பவுடர் சேர்க்குறதுனால இது இன்னும் ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், பால் நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ரபடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இருக்கட்டும். இனி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1 கப் சர்க்கரை எடுக்கிறேன். இது கூடவே அரை கப் தண்ணீர் சேர்க்குறேன். இந்த சர்க்கரையெல்லாம் தண்ணீரில் நல்லா கரையட்டும். இந்த சுகர் சிரப்புக்கு பதம் எதுவுமே தேவையில்லை. சர்க்கரையெல்லாம் தண்ணீரில் நல்லா கரைஞ்சாலே போதும். பாருங்கள், சர்க்கரையெல்லாம் தண்ணீரில் நல்லா கரைஞ்சிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து நான் 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பிரெட் ஸ்லைஸில் உள்ள சைடு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி இந்த ப்ரெட்டை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணால் இதை சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இந்த ப்ரெட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் எல்லாமே இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ் நல்லா மேக்ஸிமம் ஸ்பீடில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் இந்த ப்ரெட் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ப்ரெட்டை ஃப்ரை பண்ணியாச்சு. இனி நம்ம இதை எடுத்துடலாம். இதே போல் எல்லா பிரெட் ஸ்லைசஸுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ண பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பில் இந்த ஃப்ரை பண்ண பிரெட் எல்லாத்தையுமே லைட்டாக கோட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் இதில் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. 2 சைடும் நல்லா சுகர் சிரப் கோட் ஆனாலே போதும். உடனே நம்ம இந்த சுகர் சிரப்பில் வெளியில் எடுத்துடலாம். இதே போல் எல்லா ப்ரெட்டையுமே சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். சுகர் சிரப்பில் கோட் பண்ணி எடுத்த ப்ரெட் எல்லாத்தையுமே நான் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். இனி நம்ம இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரபடியை சேர்த்துடலாம். ப்ரெட் ஃபுல்லாகவே கவர் ஆகிடாமல் லைட்டாக ப்ரெட் வெளியில் தெரிகிறது மாதிரி ரபடியை இதில் சேர்த்துக்கோங்க. இது ஹைதராபாடி ஃபேமஸ் முகலாய ஸ்வீட். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரெட்டெல்லாம் இந்த ரபடி கூட மிக்ஸ் ஆகி வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிறது மாதிரி இருக்கும் இதோட டேஸ்ட். நம்ம வீட்டிலே இதை ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மேலே வேணால் டெக்கரேஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான முகலாய ஸ்வீட் ஷாஹி துக்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.